வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியல் பார்க்கக்கூடாத கேவலத்தை எல்லாம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை இந்த தாவேக அரசு, விஜய் தலைமையிலான தாவேக அரசு பதவியேற்ற நாள்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் மோசமான அரசியல் சூழலைத்தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் கேவலமான காட்சிகள் அரங்கேற போகுது. இதுவரை தமிழ்நாடு பார்த்திராத அளவுக்கு அந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குகிற அந்த குதிரை பேர் அரசியலுங்கிறது உச்சத்துக்கு போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக அதான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முதலில் 3 பேர் ஒரே நாளில் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் பண்ணாரு. அதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ண இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் முற்றிலும் எதிர்பார்க்காத தமிழ்நாடு அரசியல் களம் திக்கி திணறி போச்சு. என்ன நடக்குது, இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லைடா, எங்கேயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கடைசியில் பார்த்தா இது நம்ம மண்ணில் இங்கே நடக்குதாடா அப்படின்னு எல்லாரும் பதறி துடிச்சு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்த போது அப்படியே சைலண்டாக அப்போதைக்கு அந்த பிரச்சனையை ஆற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைதியாக்குனாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள், ரொம்ப நாள் அமைதியெல்லாம் இல்லை, ஓரிரு வாரங்கள் மட்டும்தான். அதுக்கு அடுத்து மீண்டும் 2 பேர் ராஜினாமா. அதில் ஒருத்தர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர். அவர் ரிசைன் பண்ணிட்டு அடுத்து எப்போ தாவேகாவில் சேர போகிறங்கிறத சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அதுக்கு அடுத்து இன்னைக்கு இன்னொரு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர், கரூரை சேர்ந்தவர். இவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இவரும் தாவேகாவில் சேருவதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேரும் சேர்வதை மிகப்பெரிய நிகழ்வாக நடத்த போவதாவோ, அதுக்கு விஜய் தலைமை தாங்க போவதாவோ சொல்றாங்க. இத்தனை நாள் சேர்ந்த அத்தனை பேருமே விஜய் தலைமையில் சேரல. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இவங்க 2 பேர் தான் கட்சி, ஒருத்தர் ஆட்சிக்கு பொறுப்பு, இன்னொருத்தர் கட்சிக்கு பொறுப்பு. அந்த அடிப்படையில் இந்த 2 பேரும் தான் எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்ப அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த 2 பேரை போய் பார்த்து அவங்களுக்கு சால்வை போத்துட்டு கட்சியில் சேர்றது தான் இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தது. இது மட்டும் இவங்க 2 பேரும் பெரிய ஆட்கள், ஏரியாவில் பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய அலை இருந்தாலும் அதை எதிர்த்து வெற்றி பெற்றவர்கள். அப்படிங்கிறதால இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மரியாதை வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. விஜய் தலைமையில் அவங்க சேர போகிறாங்க. இப்போது பொதுவாக ஒரு கேண்டிடேட், ஒரு வேட்பாளர் தேர்தலில் நிற்கிறார். எந்த கட்சியாக வேணால் இருக்கட்டும், இல்லை சுயேட்சையாக கூட இருக்கட்டும், தேர்தலில் நிற்கிறாங்க. நிற்பதன் நோக்கம் என்ன? எப்படியாவது எதிரில் இருக்கிற அத்தனை பேரையும் வீழ்த்திட்டு நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏவாக ஆகணும், அவ்வளோதானே? அதுக்கு தான் நிற்கிறாங்க. இப்போ இந்த ராஜினாமா செய்த 6 பேரையும் பாருங்க, அதிமுகவை சேர்ந்தவர்கள். இரட்டை இலையில் நின்று ஜெயிக்கிறாங்க. இரட்டை இலை பெருமைக்குரிய சின்னம், தமிழ் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு சின்னம். இந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாங்க. இப்போ அவங்க நோக்கம் என்ன? வெற்றி பெற வேண்டும். அதை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன? மக்கள் பணி ஆற்றணும். நீ எங்க போய் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாலும் அதே சம்பளம் தான், அதே அதிகாரம் தான் இருக்க போகுது. ஆளுங்கட்சி தான் கூடுதலா இன்னும் கொஞ்சம் நீங்க சலுகைகளை பெறலாம், அல்லது சொல்வது உடனடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதானே? ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் கூட ஒரு உங்களுடைய செயல்திறன் சிறப்பா இருந்தா, நேர்மையான இருந்தா, ஒரு அதிகபட்ச வலியுறுத்தலை செய்து நீங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும். அது மாதிரி எத்தனையோ எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் சாதனைகள் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவங்க கடந்த 5 ஆண்டுகள் இவங்க பதவியில் இல்லை, வெறும் எதிர்கட்சி எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. ஆனால் மக்கள் இவரை தோக்கடிச்சிடல, வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க இல்லையா? விஜய் அலை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க, அந்த அலையை எதிர்த்தே ஜெயிக்க வச்சிருக்காங்களே. அப்படிப்பட்ட மக்களுக்கு துரோகம் செய்து மக்கள் நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு அந்த பதவியை வெற்றி பெற்ற 60 நாளைக்குள்ள 2 மாசத்துக்குள்ள ரிசைன் பண்ணிட்டு அவர்கள் மாற்று கட்சியில் போய் சேர்றாங்கன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? ஒரு வெற்றியை விட, தேர்தலில் வென்று எம்எல்ஏ பதவி பிடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி, அந்த எம்எல்ஏ பதவி, இதை விட மிக மிக வலுவா ஏதோ ஒரு பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கப்போ இல்லையா? இது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்து அங்கே போய் திரும்ப எம்எல்ஏவுக்கு நின்று கை காசு செலவு பண்ணி அல்லது கட்சி காசு செலவு பண்ணி அதில் ஜெயிச்சு அப்புறமா பதவிக்கு அதுக்கப்புறமா மக்கள் பணி, அடேங்கப்பா எவ்வளோ பெரிய உன்னதமான நோக்கம் இல்லை? உண்மையில அதான் நோக்கமா? அந்த நோக்கம் இருந்திருந்தா இப்போ நான் முன்ன சொன்னேன், அதை செஞ்சிருப்பாங்க. அவங்க மக்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்க.
இத அந்த ஆளுங்கட்சி கேட்கல, காது கொடுத்து கேட்கல, இவங்க சொன்னதை செய்யணும்னா பெரும் போராட்டம் இவங்க செஞ்சு முன்னெடுத்திருக்கலாம், அனைத்து கட்சி ஆதரவையும் கேட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த ஆளுகிற அரசு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இவங்களுக்கு தான் நல்லது. ஆனா இவங்க நோக்கம் அது அல்ல. இவர்கள் நோக்கம் மிகப்பெரிய ஒரு ஆதாயம். அது என்ன மாதிரி ஆதாயங்கிறதெல்லாம் மக்களுடைய யோகத்துக்கு தான் விடணும். ஏன்னா எதற்கும் யாரிடமும் ஆதாரங்கள் இல்லை. சோஃபா போச்சு, ஸோ சோஃபா ஒரு பெரிய ஆதாரம். அதை தவிர சோஃபாக்குள்ள என்ன நினைச்சு தெரியாது இல்லையா, அல்லது எங்கே எப்படி என்ன கைமாறுச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒன்னு சந்தேகத்தை விடமெல்லாம் நிரூபணமாகிறது என்னன்னா, இந்த எம்எல்ஏ பதவியை விட எதிர்கட்சி வரிசையிலிருந்து எம்எல்ஏவாக இருந்து பணி செய்வது அல்லது அதில் கிடைக்கிற ஆதாயங்களை விட இப்படி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக கட்சியில் போய் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக மாறுகிற போது கிடைக்கிற ஆதாயம் பல மடங்கு அதிகம். அப்படிங்கிறதால தான் அவர்கள் இந்த முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம எளிதில் யூகிச்சுக்கலாம். என்ன மாதிரி ஆதாயங்கிறதெல்லாம் மக்களுடைய யோகத்துக்கு விட்டுறலாம் இல்லையா? ஸோ இவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்? இவங்க இன்னொரு முறை தொகுதி பக்கம் வந்தால் மக்கள் அதை அனுமதிக்கலாமா? இவர்கள் மறுபடியும் வாக்கு கேட்டு வந்தால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ நீ எதுக்கு போன வாட்டி என்கிட்ட ஓட்டு கேட்ட, நானும் ஓட்டு போட்டேன், நீ ஜெயிச்சுட்ட, இப்போ எதுக்கு திரும்ப ரிசைன் பண்ணிட்டு திரும்ப என்கிட்ட ஓட்டு கேட்குற அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அடுத்து இந்த இந்த ஆள் பிடிக்கிற இந்த குதிரை பேரம் இருக்க, இந்த குதிரை பேரத்தில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை முழுசா காணாம அடிக்கிற வேலையில தாவேக அப்படிங்கிற கட்சி மும்முரமா ஈடுபட்டு இருக்கு. ஒரு பக்கம் இதை அரசியல் அப்படின்னு மேம்போக்கா எடுத்துக்கிட்டாலும் அரசியலில் இது ஒரு நெறிமுறை ஏதாவது இருக்கா? அரசியல் ஏது நெறிமுறை, அதெல்லாம் போய் யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச நெறிமுறைன்னு ஒன்று வேணுமா இல்லையா? அப்படி ஏதாவது புதிதாக வந்த கட்சி இது. 2 வருஷம் தான் ஆயிருக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு. ஆனால் அந்த கட்சி செய்கிற வேலைகள் ஒரு அரசியல் குற்றம் அப்படிங்கிறத தாண்டி, அதாவது பொலிட்டிக்கல் கிரைம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தாண்டி அதை விட இன்னும் ஒரு படி மேல வேற ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அதை சொல்லணுங்கிற அளவுக்கு மிக மோசமா போயிட்டு. இதை யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு மோசமான அரசியல் விளையாட்டுகளை இந்த தாவேக செய்யும், அல்லது விஜய் அதற்கெல்லாம் ஒத்து போவார், அல்லது இந்த ஆதரவடிச்சாங்கிற நபர். ஆனால் அவர் மேலே எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. அவர் இந்த அளவுக்கு ஒரு கட்சியையே அழிக்கிறதுக்கு இதுதான் என்னுடைய நோக்கம்னு வெளிப்படையாக சொல்லிட்டே ஒரு வேலையை பார்ப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சற்றும் எதிர்பாராதது. தமிழ்நாட்டு அரசியல் களம் இதுவரை காணாதது. இங்கே இத்தனை ஆண்டுகால அரசியல் நாம் பார்த்துருக்கோம். திமுக அதிமுக மாறி மாறி வந்திருக்கு. எந்த ஒரு தேர்தல் முடிவின் போதும் இந்த மாதிரி ஒரு கட்சியை அழிக்கிற வேலையை வேற கட்சிகள் எதுவும் செஞ்சதில்லை. பாஜக இந்த வேலையை செய்யும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த பாஜக ஆசையோட விஜய் ஒரு வேலை இதை பண்றாரோ அப்படிங்கிற கேள்வி எழுகிற அளவுக்கு விஜயினுடைய கட்சி பண்ணுகிற வேலை அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. உண்மையிலேயே நாம எப்படிப்பட்ட மோசமான ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு அரசியலும் தமிழ்நாடு ஆட்சியும் எப்படிப்பட்ட நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு மோசமான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த காட்சிகளெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது. அதே நேரத்தில் அதிமுக இப்படி சின்ன பின்னமாகுது. உண்மையான வார்த்தை, இன்னைக்கு அதிமுகவுடைய அரசியல் அந்த இருப்பு இருக்க, அதற்கு சரியான வார்த்தை பிரயோகம் ஏதோ இருக்குன்னா சின்ன பின்னமா போய்கிட்டு இருக்கு. அதிமுக 47 எம்எல்ஏ அப்படியே சடன்னு 2 மாசத்துல 6 எம்எல்ஏ போயிட்டாங்க. இன்னும் 3 எம்எல்ஏக்கள் போக போறாங்க. சிவி சண்முகம், அதே போல எஸ்பி வேலுமணி, இன்னும் ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க. இப்படி இன்னும் 3 எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ய போவதாக சொல்றாங்க. அப்படி பண்ணாங்கன்னா மொத்தம் 10 எம்எல்ஏக்கள், 10 தொகுதிகள் காலியாகுது. மதிமுகவில் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க தாவேகாவில். மாறாக அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வைகோவுடைய வாய், அந்த வாயால் விஜயும் மாட்டிக்கிட்டாரு. விஜயனுடைய குதிரை பேர அரசியலுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டுருந்தாங்க. அந்த ஆதாரமாகவும் இந்த வைகோ மாறிட்டாரு. அந்த 2 எம்எல்ஏக்களும் நாங்கள் வர முடியாதப்ப எங்களுக்கு உங்கள் சகவாசமே வேண்டாம், நாங்கள் திமுகவோட இருந்துக்கிறோம், உதயசூரியனில் நின்று ஜெயித்தோம், நாங்கள் அடிப்படையில் திமுக உறுப்பினர்கள்,
உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்கோம், அதனால் அதை விட்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லி அப்படி நின்றுட்டாங்க. ஸோ இந்த 2 எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்கன்னா ஒரு 12 தொகுதி காலியாவோ அதில் ஒரு 10 தொகுதி வரைக்குமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு அவங்களுக்கு இருந்தது. மதிமுக வராததுனால இப்போ அந்த 2 எம்எல்ஏக்களையும் எங்கேருந்து எடுப்பாங்க? அந்த 2 சீட்டு, அந்த 2 தொகுதியும் மீண்டும் அதிமுக கிட்ட தான் உருவறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எனவே இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எம்எல்ஏக்கள் பேர் உள்பட சொல்கிறாங்க, இந்த எம்எல்ஏலாம் வரப்போகிறாங்க, நீ பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக எவ்வளோ வலுவான கட்சி, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் அதில் இருந்தாங்க. நேற்று வந்த ஒரு கட்சி இது, நேற்று பெஞ்ச மழையில் சரியாக கூட முளைக்காத ஒரு கட்சி. அந்த கட்சியை காலி பண்ண முடியலையே விஜய். இந்த அதிமுகவோட அந்த கட்சியிலேருந்து ஒரு 3/2 பங்கு எம்எல்ஏக்களை உடைத்து இவங்க பங்கு கொண்டு வர முடியலையே. இப்போ விஜய் செய்கிற வேலையை அதிமுக தலைமையோ அல்லது அதிமுகவில் வேறு யாருமோ கூட செய்ய துணியவே இல்லை, இறங்கவே இல்லை. அதுக்கான முயற்சியை இவங்ககிட்ட இல்லாத பணமா? ஆனால் இவங்க அதை செய்யவே இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் வெளிப்படையாக அவங்க செய்கிறாங்கன்னா, புதுசாக கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வந்து ஆட்சிக்கு வந்த ஒருத்தர் இதெல்லாம் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. மேலிடம்னா டெல்லி, அவர்களுடைய பரிபூர்ண ஆசி இருந்தால் மட்டும்தான் வந்து இவ்வளோத்தையும் செய்ய முடியும். இவ்வளவு வெளிப்படையாக ஒரு கட்சியை உடைப்பது அல்லது ஒரு கட்சியை சின்ன பின்னப்படுத்துவது, அங்கிருப்பவர்களை இழுப்பது, இதெல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இதை முழுசாக செய்யும், இவ்வளவு பகிரங்கமாக செய்ய முடியும். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய அனுமதியும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக வந்து விஜய்க்கும் தாவைக்கு ஆட்சிக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சுக்க முடியுது. குதிரை பேரன்னு ஒன்று ப்ரெஸ் மீட்டில் குதிக்கிறாரு வைகோ, செய்தியாளர்கள்கிட்ட மல்லு கட்டுறாரு. இதையெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவார்? இதெல்லாம் வந்து நியாயம் தான் சொன்னார் நேத்தம். அவர்கிட்டலாம் வந்து நியாய தர்மம்லாம் பேச முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில், சரியான மென்டல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு நபராகவும் அவருக்கு தெரியல. ஆனால் இந்த நீதிமன்றங்களும் அல்லது மற்ற நீதி அமைப்புகளும் வந்து இந்த அமைதியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சிபிஐ விசாரணைக்கு கேட்டால் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் கொடுக்க முடியும்? ஒன்றும் புரியல. அந்த சோஃபாவை வழிமறித்து கிழிச்சு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அப்படியே வந்து இந்த வாயத்தரங்க தாங்க ஆதாரம்னு சொல்லிட்டு அப்படியே திணிச்சா மட்டும்தான் இந்த நீதி அமைப்புகள் எல்லாம் இதை ஒத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இவ்வளோ பகிரங்கமாக எல்லாம் நடக்குது, எல்லாருக்குமே தெரியுது என்னன்ட்டு. என்ன அதை வந்து நம்ம கையும் களவமாக வந்து ஃபோட்டோ எடுக்கல அல்லது ஆதாரமாக கொடுக்க முடியல தவிர மீது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னால் தேவையில்லை, இதற்கு ஆதாரம் இல்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அப்போ நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடு எங்கே இருக்குது? யார் இதை சொல்ல வைக்கிறாங்க? இந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஸோ நடக்கிற மொத்தமும் ஒரு மேலிடத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு, அவர்களுடைய அனுமதியோடு, அவர்களுடைய உதவியோடு இங்கே இருக்கிற இந்த நேற்று முளைச்ச இந்த காளான் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் அதிமுக தலைமை தான் வந்து இன்னும் விழிக்காமல் நீண்ட உறக்கத்திலே இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. காரணம், அவங்க இந்த மாதிரி ஆட்களை திருடுறாங்க, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை ஏதாவது செய்வாங்களான்னா அதையே அவங்க எடுக்கலை. இதை கடுமையாக கண்டித்து போராட்டமோ அல்லது வேறு ஏதோ ஒன்று சட்ட நடவடிக்கை ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னு பார்த்தா அதையே வந்து செய்யலை. எல்லாத்தையுமே வந்து அவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வேறு என்ன செய்ய முடியும் அவங்களால அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அவங்களால செய்ய முடியும், மனசு இருந்தால் அவங்க வந்து இதை தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மேலும் மேலும் இந்த கட்சி பலவீனமாவதை அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். என்னென்னா இந்த ஆதங்கம் வந்து நியாயமாக அவருக்கு இருக்கணும், ஆனால் திமுகவுக்கு இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து கடுமையான விமர்சனங்கள் அவங்க தான் செய்கிறாங்க. அதிமுக கூட சைலண்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு.